ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லைட்டில் ஆஃப் பண்ணிட்டாங்க. எல்லோரும் அங்கங்கே வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க. ஏன்னா இந்த வாரம் முழுக்க பார்த்திங்கன்னா பயங்கரமான டஃப்பான ஒரு டாஸ்க் போச்சு. சரிங்களா? நிறைய பேர் தூங்கலை, சாப்பிடல. இப்போ தான் சாப்பாடு நல்லா வந்துச்சு. ஸோ எல்லோரும் அவங்கவுங்க விஷயங்களை வந்து கெஸ்ட்டுக்கிட்ட எவ்வளோ கேட்க முடியுமோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிகிட்ருக்காங்க. அதில் அமித்க்கு வந்துட்டு விஜய் பார்வதி நன்றி சொல்கிறாங்க. ஏன்னா அமித் ப்ரோ வந்ததுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் வந்துச்சு. அதான் விஜய் பார்வதி நிறைய இடங்களில் சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி பிக் பாஸ் வேறு விஜய் பார்வதிக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு போல இருக்குது. ஹிண்ட் மீன்ஸ் அவர் சொல்லியிருக்காரு, அந்த ஹிண்ட்டை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. என்னென்னா இந்த அமைதி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. அமித் ப்ரோ கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து பிக் பாஸ் சொல்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம மைண்டில் வச்சுட்டு அப்பப்போ அதை திருத்திக்கிட்டு பண்ணிகிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு சூப்பராக வரும்னு நினைக்கிறேன் அமித் ப்ரோ. அதை நான் பற்றி கண்டிப்பாக யோசிக்கணும் அப்படின்னும் போது அமித் என்ன சொல்கிறாருன்னா, பார்வதி நீ நல்லாவே கேம் விளாண்டுட்டுருக்க. பார்வதி நல்லா விளாண்டுட்டுருக்க. ஜஸ்ட் ப்ளே யுவர் கேம். கண்டிப்பாக நீயும் நானும் ஃபைனல்ஸில் இருப்போம். என்ன நீ 106 நாள், நான் 80வது நாள், அவ்வளோதான். மற்றபடி நீ இருப்ப அப்படின்னு ஆணித்தனமாக சொல்கிறாரு. ஏன்னா வெளியில் பார்த்துட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக கேம் சூப்பராக விளையாடுறது பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி தான். அதுக்கு அடுத்தபடியாக கமருதீன், திவாகர். வேறு யார் மேலேயாவது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருதா? திவ்யா மேலே நம்பிக்கை வந்துச்சு, அதை சுக்குநூறாக அவங்களே உடச்சிட்டாங்க. வேறு யாராவது இந்த ஃபைனலுக்கு தகுதி அப்படின்னு ஏதாவது ஒன்று வருதா? கானாவுனத்துக்கு ஓட்டு வருது, ஆனால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கானாவுனத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு 30-40 கமெண்ட்ஸ் கூட வர மாட்டேது. 1,60,000 ஓட்டு வருது. ஆனால் அதுவும் போன வாரம் 3 லட்சம் ஓட்டு வந்துச்சு. ஸோ இதை படி பார்க்கும்போது கண்டிப்பாக விஜய் பார்வதி கன்ஃபார்ம் இருப்பாங்கன்றது அவளுக்கு தெரியுது. ஏன்னா வெளியே பார்த்துட்டு போனவர் அவர். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து அமித் ப்ரோ சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அமித் ப்ரோ வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த அன்புக்கு அங்கே அடிக்கிறது, திவ்யாவை உதைக்கிறது, விஜய் பார்வதிக்கு நட்பு பாராட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சம்பவங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப எமோஷ்னலான பர்சன், நல்ல மனிதர். அது வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. இன்றைக்கெலாம் வந்துட்டு பிக் பாஸ் கிட்டே போய் கன்ஃபரன்ஸ் ரூமில் பேசிட்டு வந்தாப்புல விக்கல்ஸ் விக்ரமுக்காக. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பரில்.